ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் சரிங்களா. பாட்னி விட சுவாலஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது பாட்னி அண்ட் சுவாலஜி மேட்சஸ் முடித்தவங்களுக்கு டிஆர்பியை தவிர மற்ற எக்ஸாம்ஸ் வந்து எதனாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிலும் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியை தாண்டி ஒரு சில வெப்சைட் இருக்குது, அதுலேயுமே நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து தேவையில்லை. நம்ம பிஜிடிஆர்பிக்கு தான் பிஎட் வந்து தேவை. ஸோ பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து பிஎட் இன்னும் முடிக்கல, இனிமேல் தான் முடிக்க போகிறேன். சப்போஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது எழுதுறப்ப உங்களுக்கு ஒரு பிஜிடிஆர்பிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதனால யூஜி பாட்னி அண்ட் சுவாலஜி முடிச்சவங்களும் சரி, பிஜி பாட்னி அண்ட் சுவாலஜி முடிச்சவங்களும் சரி, இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ண அந்த கொஷின்ஸ் சரிங்களா, அது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ்க்கு மட்டும் தான் ஆன்சர்ஸ் இருக்காது. 2010 அந்த டைமில் நடந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் வெறும் கொஸ்டின் பேப்பர்ஸோட இருக்கும். ஸோ அதர்வைஸ் அதுக்கு எடுத்து கீழே 11, 12, 13, 24 வரைக்குமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட இருக்கும். நீங்கள் கிராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சு பார்த்துக்கலாம் சரிங்களா. அந்த ஆன்சர்ஸ் இல்லாத நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணீங்க, ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் கீ கூட என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். அது ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்களே வந்து கூட தயார் பண்ணீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பாட்னி நிறைய பேர் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைம் கிடைச்சா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ஒரு சில பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம காமனாக ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிஆர்பியில் எக்ஸாம்ஸ் தான் எழுதுவோம், நம்ம பிஎட் படிச்சிருந்தா. அதர்வைஸ் பிஎட் படிக்கல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவோம். யூபிஎஸ்சியில் எழுதுவோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எழுதுவோம். ஸோ மற்ற போர்டு எக்ஸாம்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா எழுதுவோம். இது வந்து காமனாக எழுதக்கூடியது. ஸ்பெசிஃபிக்காக பாட்னியில் பார்த்தவங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் பாட்னியும் சரி சுவாலஜியும் சரி இது எல்லாமே இருக்குது. கியூரேட்டர் அப்படின்னு சொல்லி மியூசியம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கால்ஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. அது வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒரு சில டைம் 10 இருக்கும், 15 இருக்கும், ஒரு சில டைம் 5 கூட இருக்கும். ஸோ போஸ்ட்டை மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு போஸ்ட்டாக தான் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம டிஆர்பி எழுதினாலுமே நமக்கு தேவையான ஒரு போஸ்ட்டு தானே. 100 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாலும் அதில் ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்ம எழுத போகிறோம் சரிங்களா. அதனால் அந்த ஒரு போஸ்ட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கடுத்து லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட் இல்லை ஃபிஷரிஸில் நிறையா இது இருக்குது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுவாலஜிக்கு அதிகமாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதனால் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா எக்ஸாம்ஸ், நிறைய வேகன்சியோட கிட்டத்தட்ட 60 வேகன்சி இப்படி எல்லாமே கால்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் சுவாலஜி பேஞ்சஸ் இந்த எல்லாமே நம்ம ஆனுவல் பிளான் கொடுத்தாலுமே அந்த இதில் இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் திடீர்னு சடனாக வரும். நம்ம அதிகமாக வெப்சைட் பக்கம் பார்க்குறது இல்லை. ஒரு 1 வீக் ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் எதனாச்சும் புதுசாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கம் போயிட்டு பாருங்கள், அதுலேயுமே நமக்கு வந்து கிடைக்கலாம். அதுக்கடுத்து ஜேஎஸ்ஓ, அதாவது ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ் நிறைய இதில் நடந்துட்டு இருக்கு. ஃபாரன்சிக் சயின்ஸில் இந்த மாதிரி சயின்டிஃபிக் எக்ஸாம்ஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. அதனால் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் இயர்லி 1 or 2 எக்ஸாம்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. மினிமம் ஒரு சில இயரில் ஒன்ஸ் வந்துடுது. லாஸ்ட் டைம் 2024 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, நமக்கு தெரியாதனால அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டர், இது வந்து குறிப்பாக பாட்னி எப்படி ஃபிஷரிஸ் வந்து சுவாலஜி மேட்சஸோ கன்சர்வேட்டர் ஒரு சில டைம் சுவாலஜி மேட்சருமே கேட்குறாங்க. அதனால பாட்னி இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் இயர்லி ஒன்ஸ் வருது, இல்லைனா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து வருது. ஸோ டிஆர்பிக்கு வெயிட் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் படிக்கலாம். ஃபாரன்சிக் சயின்ஸு இதுவும் 2 years ஒன்ஸு, 1 year ஒன்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ லாஸ்ட்டாக 2024 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 போஸ்டிங்க்கு சரிங்களா. 7 வகையான எக்ஸாம்ஸ். இதை தாண்டி இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸில் 2, 3 எக்ஸாம் டைப் இருக்குது. அதே மாதிரி இந்த லேப் போஸ்ட் வந்து நிறைய இருக்கு. எல்லாமே பேசிக் பே வந்து 36,000 தான். நம்ம பிஜி ஸ்கேல் பே அளவுக்கு தான் இருக்கு.
யூஜி டிகிரினா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கேல் பே மாறும். மோஸ்ட்லி இது எல்லாமே பிஜி ஸ்டாண்டர்டு இதுலுமே இருக்கு சரிங்களா. இதுக்கு பிஎட் தேவையில்லை, நம்ம வந்து பாட்னி அண்ட் சுவாலஜி முடிச்சிருந்தாலே போதும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்ல நான் இது எழுதியிருக்கேன், அதனால சொல்கிறேன். டிஎன்பிஎல்ல ஒரு சில டைம் வரும் நோட்டிஃபிகேஷனு. அது எந்த பேசிஸில் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அது எப்படி போஸ்டிங் போடுறாங்கன்னு தெரியல, அது மெரிட் பேசிஸ்லையா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ டிஎன்பிஎல்லுமே நமக்கு இருக்கு, அது எப்பயாவது ஒரு டைம் வரும். அதுக்கடுத்து ஐகேர், நம்ம வந்து பாட்னி மேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர்கான் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் இருக்கு, இதுவும் ஒரு சில டைம் எழுதுவாங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு எழுதிட்டு வந்தேன். ஸோ 2017-16 அந்த சம்திங் அந்த டைம்ல எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கூகுளில் சர்ச் பண்ணுவோம், பாட்னி ரிலேட்டட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு நிறைய வரும். ஸோ இந்த ஐகேர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி டீட்டெயில்டெல்லாம் வராது, அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் வரும், ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் 5 போஸ்ட் 10 போஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். நம்ம தான் யூடியூப்ல அல்லது வந்து யூடியூப்ல அதிகமாக வருமானு தெரியல, ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் பாட்னி ரிலேட்டட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு போடுங்க, இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபிஷரிஸ், நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்லேயும் போய் ஒர்க் பண்ண விருப்பப்படுறேன் அப்படிங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் இதில் நிறைய போஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதுக்கடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போல ஒரு டைம் அப்ளை பண்ண நம்ம பாட்னி மேஜருமே கேட்டிருந்தாங்க, அது எக்ஸாமும் நடக்கல, திருப்பி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா. இது வந்து நம்மளுடைய மேஜர், அதாவது பாட்னி அண்ட் சுவாலஜி டிகிரி வச்சு எந்த எக்ஸாம்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்னி மேஜர்ஸை வச்சு என்ன பண்ணக்கூடியது, அப்ளை பண்ணக்கூடியது, சுவாலஜி மேஜர்ஸ் வச்சு அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நானும் படிக்கிறப்பயுமே சொல்லியிருக்காங்க, பாட்னி ஏன் வந்து செலக்ட் பண்ணேன், சுவாலஜி வந்து ஏன் வந்து செலக்ட் பண்ணேன், அது படித்தா வேலை கிடைக்காது அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த இதில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ சரிங்களா. இப்போ மற்ற மேஜர்ஸ் படித்தவங்க எல்லாமே படித்து முடிச்சோடனே வேலைக்கு போயிட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. அதில் யார் வந்து பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ஸில் இருக்கிறது வித்தவுட் பிஎட் இல்லாமல் எழுதிக்கலாம். டிஆர்பி படிக்கிறப்ப நம்ம அந்த கொஷின்ஸ் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 20 கொஷின் பேப்பர்ஸ், ஸோ அது எல்லாமே பிஜி ஸ்டாண்டர்டில் ஒரு 70% கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து டிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது, அடிக்கடி வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நடக்கும், அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாருங்க. அதை வந்து எம்சிக்யூன்னு போடுங்க சரிங்களா. கூகுளில் சர்ச் பண்ணும்போது பாட்டனி எம்சிக்யூ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நிறைய வரும். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட கொஷின், அதெல்லாம் பேசிக் லெவல் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். செட் எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கேரளா செட் கொஷின்ஸ் வந்து வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்க. நம்ம எதுக்கே எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் சரிங்களா, அது நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், இதை தாண்டி நிறைய இருக்கலாம், இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மற்ற பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய சப்ஜெக்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். டைம் கிடைக்காதனால அப்டேட் பண்ண முடியல, அதனால தான் அப்டேட் பண்ணல. ஸோ என்னுடைய நோட்ஸ் இதெல்லாமே வச்சு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. கொஞ்சம் நமக்கு இந்த ஆல்கே பிரேஃபைட் இதில் தான் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க பிரேஃபைட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆல்கே பிரேஃபைட், ஜிம்னோஸ்போர்ம், ஆஞ்சியோஸ்போர்ம், இது எல்லாமே ஆஞ்சியோஸ்போர்ம்னா அது எல்லாமே டாக்ஸானமி இது எல்லாமே கலந்து வந்துடும். ஸோ இந்த 3 டாபிக் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.